ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் தயிர் சாப்பாடு, அதுக்கப்புறமா சோயா பேப்பர் ஃப்ரை தான். எனக்கு ரீசெண்டாகவே கொஞ்சம் வயிறு வாயில் ரொம்ப புண்ணாக இருக்குது. அதனால டெய்லி தயிர் சாப்பாடே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த கிளைமேட்லேயும் நான் தயிர் சாப்பாடு தான் மக்களே சாப்பிட்றேன். அதான் கொஞ்சம் வாய்ப்புண்ணுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மற்றதெல்லாம் மிளகாத்தூள் போட்டாலே வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. அதனால எல்லாத்துலேயுமே உப்பு பெப்பர் மட்டும்தான் மக்களே சேர்க்குறேன். சின்ன வெங்காயம்லாம் எடுத்து வச்சு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் மக்களே. சரி சின்ன வெங்காயமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி சாப்பாடு வேக வச்சு குக்கரில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி இருந்துச்சு. சரி அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் மக்களே. அப்புறம் இஞ்சியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதை பேஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருவேன். எப்பயுமே இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒட்டா பண்ணி வச்சுருவேன். இந்த டைம் இஞ்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அது மட்டும் பேஸ்ட்டாக போட்டு வச்சுட்டேன் மக்களே. அதுக்கப்புறமா அந்த பெப்பர் ஃப்ரைக்கு ஒரு மசாலா மிளகு சீரகம் அதுக்கப்புறமா பெப்பரு மூணுமே ஒவ்வொரு ஸ்பூனு கம்மியாக தான் செய்கிறோமா, அதனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டாலும் போதும். நீங்கள் அரை ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அது நல்லா வணக்கிடுங்க. வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இஞ்சி இதெல்லாம் வணக்கி தனியாக ஒரு மசாலாவாக அரைச்சி வச்சுருங்க. அப்புறம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சட்டியில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு போடணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிடுங்க மக்களே. அது வணக்கின பிறகு பாருங்கள், நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது போட்டுட்டேன். நீங்கள் எப்பயுமே கடையில் பேக்கெட் வாங்காமல் வீட்டில் அரைச்சி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லாகவும் இருக்கும் மக்களே. அப்புறமா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு அப்புறம் இஞ்சியும் பூண்டும் நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்குவேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக போடுறேன் மக்களே. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி ஒரு 15 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சோயா பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டு அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். நான் காரம் இல்லாதனால நான் மிளகாத்தூள்லாம் போடல. அந்த மசாலா இருக்குது இல்லையா, அது நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சம் இது போட்டிருந்தேன், கொத்தமல்லி இது விதை போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிருந்தேன். இப்போ சோயா நல்லா கொதிக்கட்டும் மக்களே. அப்புறம் கொதிச்ச உடனே அந்த மசாலா போட்டு இறக்குனா முடிஞ்சு தயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சோயா இருக்குது இல்லையா, அந்த மசாலா போட்டு வச்சுருக்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. செம்ம பஞ்சாக இருக்குது மக்களே. தேங்க்யூ.